ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி எடுக்க போகிறேங்க. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்க போகிறேங்க. அதுக்காக ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் 2 பல்லாரிங்க நல்லா பொழித்து சாப் பண்ணியிருக்கேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த பல்லாரி வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 வெள்ளைப்பூடு, அதே மாதிரி 4 பச்சை மிளகாங்க. காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை கீறிட்டு சேருங்க. இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாங்க. இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் லேசாக வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் 2 தக்காளி பழம், 2 வெங்காயம் எடுத்தோம்னா 2 தக்காளி பழம் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சேருங்க. சட்னி சூப்பராக இருக்குங்க. இப்போ 2 தக்காளி பழத்தை நல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினாங்க, அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சட்னியில் புதினா சேர்த்து வதக்கி அரைச்சி பாருங்கள். புதினாவோட ஸ்மெல் செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அதை வேறு எதாவது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சட்னிக்கான வெங்காயம் தக்காளி பழம் நம்ம சூப்பராக வதக்கி எடுத்துட்டாங்க. இப்போ இது கூட கடைசியாக நம்ம கொஞ்சமாக மல்லியில் அப்படி மேலே சேர்த்துக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் மல்லியில் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சட்னியில் வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சமாக சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், செம்ம சூப்பராக சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா க்ரீனாக சூப்பராக இருக்குங்க. நான் அதிகமாக சட்னியில் தண்ணி சேர்க்கலைங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அரைக்கும் போது மல்லியில் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிருக்குறாங்க. மல்லியில் ஃப்ளேவர் செம்மையாக வந்துட்டு இருக்குங்க. இப்போது நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னிக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக தாளிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. சூப்பரான சட்னி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டாங்க. பக்கத்தில் இட்லி அவிஞ்சிட்ருக்குங்க. இந்த சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.